வெல்கம் டு நற்பு. போன வீடியோல நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் யார் யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்றத இப்ப பார்க்கலாம். சாக்ரிஃபைஸ் கிங் நீங்க சொன்னது கரெக்ட். யோட்டாவோட பவர் கிளைமேட் கண்ட்ரோல் பவர். அண்ட் இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருந்தோம். ஏன் காபுட்டோவால யாகிக்கோவையும் கோனனையும் ரீஅனிமேட் பண்ண முடியலன்னு. ஸோ நியாஸ் 007 இதுக்கு கரெக்டா அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. யா காபுட்டோவோ ஒருத்தரை ரீஅனிமேட் பண்ணணும்னா அவங்களோட ஏர், பிளட் சாம்பிள்ஸ் ஏதாவது ஒன்று தேவைப்படும். பட் இங்க 2 பேரோடதும் அவருக்கு கிடைக்காதனால அவங்க 2 பேரையும் ரீஅனிமேட் பண்ண முடியல. கரெக்ட் ஆன்சர். நீங்களும் டான் டான்னு ஆன்சர் பண்ணி, நம்ம வீடியோல உங்க நேம ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஸோ சேஞ்ச் டூ த டாபிக். இன்னைக்கு பார்த்தோம்னா, நருட்டோ ஷிப்புடன் இந்த ஊர் பயலுக எல்லாமே நருட்டோ, நருட்டோ, நருட்டோன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி நருட்டோல என்னதான்டா இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நருட்டோ பார்க்குற நம்ம ஃபேன்ஸ் காலர தூக்கிக்கங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதும் கூட தான். நருட்டோ என்னதான் அனிமையா இருந்தாலும், அதுலயும் நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இடையில கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி உங்க நேம நம்ம வீடியோல ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல பல பேருக்கு, ஏன் என்னையும் சேர்த்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த பத்தி ரொம்பவே ஏங்குவோம், எதிர்பார்ப்போம், ஃபீல் பண்ணுவோம். ஆனா இருக்கிற விஷயத்த கண்டுக்கவே மாட்டோம், தேடவே மாட்டோம். இதுதாங்க யூனிவர்சல் தான். ஆனா இதையே ஒருத்தர் பிரேக் பண்றாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நருட்டோல இருக்கிற ஒரு கேரக்டரால முடிஞ்சது. வேற யாரும் இல்ல, நம்ம ராக்லி தாங்க. இந்த நருட்டோ சீரிஸ் ஃபுல்லாவே எல்லார்கிட்டையும் நிஞ்சுட்சு, கெஞ்சுட்சுன்னு என்னென்னமோ வித்தையெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கும்ஃபு, கராத்தே மாதிரியான தாய்ஜுட்சு தான். இதை வச்சுட்டு நான் யாரை வேணா டிஃபீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று இருப்பாரு. நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு, ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொன்னா இந்த கேரக்டர் சொல்லலாங்க. இந்த ஒரு பிஹேவியர்னாலேயே ஒரு மெயின் கேரக்டருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ்க்கு ஈக்குவலான ஃபேன் பேஸ் இந்த சைட் கேரக்டருக்கும் இருந்திருக்கு. உங்களால ராக்லி மாதிரி செயல்பட முடியுமா? இல்ல உங்க சான்ஸ். கொஸ்டின் டைம். ஜிராயா, மினாட்டோ, நருட்டோக்கு அடுத்தபடியா ரசிங்கனை சூப்பராக பண்ணுறதுன்னா அது நம்ம கக்காஷியாக தான் இருக்கும். ஏன்னா அவர் 1000 ஜுட்சுவே காப்பி பண்ண ஒரு ஆள். இப்படி இருக்க ஒருத்தரால் ஏன் ரஷிங் ஷூரிக்கனை காப்பி பண்ண முடியல? இதுக்கான ரீசனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லவ் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்க. இந்த காலத்துல ஒரு சில பேர் அத தப்பா ஹேண்டில் பண்ணாலும், ஒரு சில பேர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க. ஆனா, ஒரு லவ்வுக்கு டெஃபினிஷன் குடுக்க முடியுமா? அதுவும் ஒரு அனிமி கேரக்டரால குடுக்க முடியும்னா, அது நம்ம ஒபிட்டோவால தாங்க. டெஃபினெட்லி. என்னடா ஒரு சீதாராமன் பார்த்து அழுத, என்னடா இப்படி ஒரு மூவிய பார்த்து அழுதன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா, இந்த ஒபிட்டோவோட கதையை கேட்டு ஒருத்தங்க அழுதுருக்காங்க. ஒருத்தங்க இல்ல, ரொம்பவே பேர் அழுதுருக்காங்க. டெஃபினெட்லி தான் லவ் பண்ண பொண்ணு தான் கண்ணு முன்னாடியே இறந்து போனதை தாங்கிக்க முடியாம அவளுக்காக எந்த எல்லைக்கும் போயிருக்கான் இந்த ஒபிட்டோ. நருட்டோ ஷிப்புடன்ல வந்த வாரார்க் அப்படியே மொத்தம் எத்தனை 70 எபிசோடு கிட்ட இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே காரணமே இந்த ஒரு பர்சன் தான். இந்த ஒரு பொண்ணுக்காக தான் பண்ணியிருக்கான். அது எப்படி ப்ரோ ஒரு பொண்ணு இந்த அளவு விரும்ப முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா நீங்க பார்க்க வேண்டிய தொடர் நருட்டோ ஷிப்புடன். ஒரு சராசரி சின்ன பையனுக்கு என்ன ஒரு ஆசையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாகவும் நிம்மதியாகவும் கல்லங்கமடம் இல்லாமல் விளையாண்டுட்டு வர்றது தான். ஸோ நம்ம சின்ன வயசுலேயும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் இந்த கதையோட நருட்டோக்கு அப்படி ஒன்றுமே கிடச்சதில்ல. தான் ஊரை அழிக்க வந்த 90s வயிற்றுல வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இந்த பையனை ஊரே ஒதுக்கி வச்சுது. இந்த ஒதுக்கி வச்சதெல்லாம் நாட்டாமா படத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இப்படி நடந்திருக்கு. அது மட்டுமாங்க, ஒரு சாதாரண பையனுக்கு எந்தெந்த அவமானங்கள்லாம் நடக்கக்கூடாதோ அம்புடுமே உனக்கு நடந்துச்சு. இந்த இடத்துல நம்ம யாராவது இருந்திருந்தா நிச்சயமாக ஒரு வில்லனாக மாறி இருக்கலாம். நிறையவே சான்ஸ் இருக்குது. ஆனால் தன்னோட 19s யூஸ் பண்ணியே ஒரு வாரையே தடுத்து மக்களை சேவ் பண்ணி இவனோட கோலையும் அச்சீவ் பண்ணியிருக்கிறத பார்த்தா நம்மளுக்கே வியப்பாக இருக்கும். நருட்டோட ஃபேன்ஸ்கிட்ட போய் கேளுங்க நருட்டோனா யாருன்னு. ஸோ அதுக்கான ஃபுல் டெஃபினேஷன் வந்து இப்போ நம்ம தரணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த காபுட்டோ பையை யார் யாரையோ ரீஅனிமேட் பண்ணுறதுக்கு ரின்னோயாரை ரீஅனிமேட் பண்ணியிருந்தா நிச்சயமாக இந்த வார் அங்கேயே ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு மட்டும் இல்லை, நருட்டோ ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இதுக்கான ஆன்சரை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள்.